ஹாய் கைஸ், இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். சில பேருக்கு அது வந்து ஒரு வெயிட்ஸ் ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு 6 ஃபேஸில் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் எப்படி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட் வேணும்னா கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வே, நீங்கள் வந்து வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 7.5 போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 போட்டிருக்கீங்கன்னா ஒரு 12.5 போட்டிருக்கீங்களா ஒரு 15, இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நீங்கள் பண்ணால் உங்களுக்கு இது ஒரு ப்ராக்ரெஸ் ஓவர்லோட் மெத்தடாக இருக்கும். செகண்ட் மெத்தட், நீங்கள் வந்து வெயிட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். செகண்ட் வே வந்து ரெப்ஸ், லைக் இப்போ நீங்கள் ஒரு 12 ரெப்ஸ் போடுறீங்கன்னா 13 ஃபைல் இருக்கும். 13 போடுறீங்கன்னா ஒரு 14, அந்த மாதிரி ஒரு 15க்குள்ளே நீங்கள் ரெப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போக வேணாம். இப்போ நீங்கள் ஒரு 12 போடுறீங்கன்னா லைக் ஒரு 13, அந்த மாதிரி நீங்கள் அந்த 15 ரீச் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் வே என்னென்னா, நீங்கள் வந்து செட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வெயிட்டில் வந்து ஒரு 10 kg எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, 2 செட்ஸ் தான் போட முடியுதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தேர்ட் செட் போட்டு முடிச்சுருங்க. செட்ஸ் போடுறதும் ஒரு ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் தான். ஃபோர்த் ஒன்று என்னென்னா, உங்கள் ரெஸ்டிங் டைமை கம்மி பண்ணலாம். இப்போது நம்ம வந்து எப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 25 இல்லை 15 அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வரலாம். பட் நீங்கள் வந்து லைக் நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் டைம். பட் இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரெஸ் ஓவர்லோட் பண்ணுறதுனால நம்ம வந்து ரெஸ்டிங் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைச்சிடுவாங்க, ஒரு அடியாக குறைச்சிடாது. ஃபிஃப்த்து வே வந்து கான்சென்ட்ரிக் எசென்ட்ரிக். வந்து இப்போ கான்சென்ட்ரிக்னா இப்போ நம்ம மேலே போகிறது, எசென்ட்ரிக்னா கீழே வருது. இந்த கான்சென்ட்ரிக் அப்போ 2 செகண்ட்ஸ் கீழே போகும்போது ஒரு 4 செகண்ட்ஸ் எசென்ட்ரிக். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக டெம்போ வந்து ஸ்லோவாக போடுறதுனா உங்களுக்கு ப்ராக்ரெஸ் ஓவர்லோட் ஆகும். ஸோ நீங்கள் இது வந்து மைண்டில் வச்சும் பண்ணலாம். இது வந்து ஃபிஃப்த் வே. நீங்கள் இது ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் 2 டைப்பாக போட்டுக்கலாம். இன்னும் சூப்பர் செட், இன்னொன்று ட்ராப் செட். சூப்பர் செட்னால் இப்போ வந்து நீங்கள் ஒரு செட்டு ஒரு 2 வேரியேஷன் வந்து பேக் டு பேக், லைக் ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே இன்னொரு செட்ஸை போட்டு முடிச்சிடணும். இப்போ பெக்டெக் ஃப்ளைன்னு ஒரு செட்டு போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளேயே இப்போ அந்த கேபிள் ஃப்ளைஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். இல்லைனா ட்ராப் செட், இப்போ 7.5 kgயில் நீங்கள் தூக்குறீங்கன்னா ஒரு வெயிட்டை தூக்குறீங்களா, உங்களால் ஒரு 8 ரெப் தான் போட முடியுதுன்னா டக்குன்னு அதை வச்சுட்டு 5 kg தூக்கிட்டு அந்த 4 ரெப், லைக் 12 ரெப்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 4 ரெப் போட்டு முடிச்சதில் அதுவும் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பும் போடலாம். இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் அடுத்ததாக ட்ரெயின் பண்ணும்போது ப்ராக்ரெஸ் ஓவர்லோடுக்கு இதுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.